எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய மாயப்பொருள் தேவைப்படுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய உடம்புலோடைய ஒரு ஆரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடிய விஷயம். இந்த சொல்லுவாங்கள்ல, தெய்வத்துக்கு ஒரு கம்ஃபர்ட். உங்களுக்கு பிடிக்காத வீட்ல ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியாது. சுபம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். இது நம்மளோட ப்ராடக்ட் தான். லைஃப் டியூனரோடைய யூனிக் லைஃப் டியூனருடைய ப்ராடக்ட். ரொம்ப சேர்த்து நேர்த்தியா அதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டேஷன்லாம் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த நம்மளுடைய குரு உச்சப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி சூரிய புடம் போடுறது, அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு மெட்டல்ஸ்லாம் நெறையா வச்சிருப்போம். எந்திரங்கள் எல்லாமே. அதில ஆக்டிவேட் பண்ணி அந்த பவுடர் அதில மிக்ஸ் பண்ணி, வித் பவுடரோட எனர்ஜிய மிக்ஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுபம். சுபம் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லார் வீட்டிலும் சுபமங்கலம் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். சிவாய சிவாய சிவயோகம் நம சிவாய சிவாய சிவயோகம் ஐயனே சிவ 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 சிவரோகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய மாயப்பொருள் தேவைப்படுது. மாயப்பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாமல் நமக்குள்ள வந்து புகழ் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட ஒன்று இணக்கமாக பேசுகிறாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தா பிடிக்கல, ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது. சரி, எனக்கு இந்த பொருள் பிடிக்குது, இந்த இடம் எனக்கு பிடிக்குது, இந்த கோயில் போனால் நிம்மதி கிடைக்குது, எங்களோட பேசினா நிம்மதி கிடைக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பீஸ்ஃபுல், என்ஜாய், ரொம்ப சந்தோஷம், நிம்மதியாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய வைபு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய உடம்புலோடைய ஒரு ஆரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. ஸோ அது பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய பார்க்கும் பார்வை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய வார்த்தை, சொல்வாக்கு செல்வாக்குன்னு 2 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துக்கும் நம்மளுடைய பிரெயினோட எனர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்கிறது தான் வாஸ்து. அதாவது சம்மந்தம்னா ஈக்குவலைசேஷன், ஈர்ப்பு, ஒத்துக்கணும். உங்களுக்கு உடம்புல ஒத்துக்காத ஒரு ஒரு இன்ஜெக்ஷனையோ இல்லை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஒத்துக்காது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்கிற இடத்துக்கும், நம்ம ஆஃபீஸ் வேலை செய்கிற இடத்துக்கும், வியாபாரம் செய்கிற இடத்துக்கும், நம்மளுடைய பிரெயினுக்கும், நம்மளுடைய உடல் ஆறாவுக்கும் ஒத்து போக வேண்டும். இதுதான் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த கனெக்டிவிட்டியை, நம்மளுடைய எனர்ஜியை பாசிட்டிவிட்டியாக மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு பொருள் தான் சொல்லுவாங்களே, சுபமங்கலம். சுபம், ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணும். இந்த சுபம், இப்போ இந்த சுபம் வந்து கண்டினியூட்டி ஆகும், சந்தோஷம் கண்டினியூட்டி ஆகணும், லக்கு கனெக்டிவிட்டி ஆக வேண்டும். அதேமாரி இருக்கிற இடம் வாசமாகவும் ஒரு எனர்ஜியாகவும் தெய்வங்களுக்கு பிடித்த மாதிரி, மனுஷங்களுக்கு பிடிச்ச மாதிரி, தேவதைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காக தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சந்தனம், ஜவ்வாது, இந்த மாதிரி விபூதி தரித்தல், வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வாசனை திரைகளை ஏற்றி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் தேவை. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடிய விஷயம். இந்த சொல்லுவாங்களே, தெய்வத்துக்கு ஒரு கம்ஃபர்ட். உங்களுக்கு பிடிக்காத வீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியாது. பிடிக்காதவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியாது, 5 நிமிஷம் கூட பேச முடியாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கிளம்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் தெய்வங்கள் வீட்டில் வாழ வேண்டும், குலதெய்வம் வீட்டிற்கு வாழ வேண்டும், இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வந்து அப்படியே அமரணும். கம்ஃபர்ட், அந்த தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும், நம்மளோட தேவதைகள் கம்ஃபர்ட் கொடுக்கணும், நம்மளோட மூளைக்கு ஃபஸ்ட்டு பிரெயினுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும். இந்த கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வாசனை திரவியங்களில் உண்டு. பல வாசனை திரவியங்களை சேர்த்து அகத்தியர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சந்தனம், ஜவ்வாது, முக்கியமாக அருவி எண்ணக்கூடிய ஆக அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய இந்த எப்படி தும்பை பூ இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் காலையில் வந்து வயலட் கலர்லேருந்து ப்ளூ மாறும், ப்ளூலேருந்து எல்லோ மாறும், அந்த பூவோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா நவரச நாயகன்னே அந்த இன்னொரு பேர் உண்டு. அந்த பூலாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வாசனை திரவியங்கள் தான் சுபம். ஒரு வீட்டில் சுபம், சுபமங்கலமாக இருந்தால் தெய்வீகமாக அம்ச கலசம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரா. நம்மளுடைய ஆறாவோடு இறைவனை சேர்க்கணும், இறைவனோடு குலதெய்வத்தை சேர்க்கணும், குலதெய்வத்தோட வாழும் வீட்டையும் சேர்க்க வேண்டும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன், கொலாபரேஷன், இந்த அப்படின்னு சொல்லுவாங்களே, அட்ராக்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருள். அதை நான் உங்களை காமிக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த அருகம்புல், வெள்ளை அருகம்புல், ரோஜா இதழ், சந்தனம், மஞ்சள், கஸ்தூரி, இது மாதிரிலாம் சேர்த்து ஒரு வாசனை பொருட்கள்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க இல்லையா? அந்த ஒரு காம்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து
சுபம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல வந்திருக்கேன். இது நம்மளோட ப்ராடக்ட் தான். லைஃப் டியூனரோடைய யூனிக் லைஃப் டியூனருடைய ப்ராடக்ட். ரொம்ப சேர்த்து நேர்த்தியாக அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன்லாம் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த நம்மளுடைய குரு உச்சப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூரிய புடம் போடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மெட்டல்ஸ்லாம் நிறையா வச்சுருப்போம், எந்திரங்கள் எல்லாமே அதில் ஆக்டிவேட் பண்ணி அந்த பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணி வித் பவுடரோட எனர்ஜியை மிக்ஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுபம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தயாரிப்பு தான். ஸோ அதனால் தைரியமாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த பவுடரை எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை ப்ராடக்டாகவே நான் போட்டிருக்கேன். சுபம், அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்டையும் சுபமங்கலம் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். இதை என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் எடுத்து வீட்டு 4 மூலையிலும் தெளிக்கலாம். வெறும் பவுடராகவும் போடலாம். இதே பவுடர் நம்ம தண்ணியில் இருக்கிற சந்தனம் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெஞ்சாங்கூடு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, அப்போ இந்த சந்தனத்தை வந்து நெஞ்சில் பூசிட்டு இருக்காரு பாருங்க. சந்தனம் கிடையாது, சந்தனத்தோடு இந்த கலவை தான் இருக்கும். பார்க்கறதுக்கு மஞ்சளாக இருக்கிறதுனால நம்ம சந்தனம் பூசிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் அட்ராக்ஷன். அவங்க பார்த்தீங்கன்னா செல்வந்தராக இருந்தார்கள். நம்மளுடைய அதாவது ஆட்சி திறமை உள்ளவராக இருந்தாங்க. அந்த வீடு தெய்வ மனங்கமழும் இடமாக இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் வீடும் அந்த ஸ்மெல் இருக்கணும், நம்மளுடைய எனர்ஜியும் ஸ்மெல்லாக இருக்கணும். அந்த ஸ்மெல் இறைவனுக்கும் பிடிக்க வேண்டும், நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் பிடிக்க வேண்டும், இறை சக்திக்கும் பிடிக்க வேண்டும். அதான் இந்த முக்கியமாக இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த டபாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒரே வழிதான், அந்த சொல்லிகிட்டே நம்ம தெளிக்கலாம். நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாம். அதேமாதிரி பூஜை ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தண்ணியில் போட்டு மெழுகலாம், அந்த இடத்துல தெளிக்கலாம், விக்கிரகங்களை கழுவலாம். ஆக மொத்தத்தில் அதுக்கு பொட்டு வைக்கலாம். அத்தனை விஷயம் சொல்லுங்கள். இதை ஒன்றுமே இல்லை, இது வாங்கும் பொழுது நீங்கள் எந்த ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் உண்மை என்று புரியும். அப்படி ஒரு தெய்வமான ஒரு ஸ்மெல், அதை ஃப்ராக்ரன்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை, அப்படி இருக்கும். இது இயற்கை. ஒரு துளி கூட நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய சென்ட்டோ வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கே தெரியும், வாங்கும் பொழுது உங்களுக்கே தெரியுமான விஷயம். இது பணப்பெட்டி, ஒரு சின்ன வெள்ளை துணியில் ஒரு ஸ்பூன் வந்து உள்ள அந்த பவுடரை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு பணப்பெட்டியில் போடலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு போடலாம். கேஷ் பாக்ஸில், வியாபார ஸ்தலங்களில் தெளிக்கலாம். இப்படி எங்கெங்கெல்லாம் இந்த பவுடர் நம்ம போடுறோம். சில பேர் இப்போ குவாலிசமாக இருக்குது, குழந்தை பயந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பொடி எடுத்துக்கோங்க, உச்சந்தலையில் வச்சு இப்படி இறக்கி விட்டுருங்க போதும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயந்த கோளாறு, பயமே இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்மெல்லை லைட்டாக எடுத்து அப்படி ஸ்மெல் பண்ணலாம். மூக்கில் எடுத்துட்டா டக்குன்னு புறையிற மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உச்சந்தலையில், நெத்தியில், அதேமாதிரி நெஞ்சில், தொப்புளில் இந்த மாதிரிலாம் தடவிட்டு வந்தான்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இருக்காது. அதே ஸ்ட்ரெஸ் தான் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வீட்டில் இருக்கக்கூடாது. காற்றில் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது, நெட்வொர்க், அதாவது பாசிட்டிவிட்டினாக்கா இந்த சுபம். இது பார்த்தீங்கன்னா 9 கிரகத்தையும் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நவரத்ன ஸ்டோன்ஸில் இருந்து நான் அதை படமாக காட்டியிருப்பேன். அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய மந்திரம் ரொம்ப 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 அற்புதமான ஒன்று. அகத்தியர் அவருடைய பக்குவத்தில் அவருடைய நாடியில் இருக்கக்கூடியதை தான் எடுத்து நான் அதை பவுடர் ஆக்கி அதை பவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் இது மிஸ் பண்ணாதீங்க. இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணுங்கிறது தான் இதோடைய முக்கியமான விஷயம். ஸோ வாங்கி பயன்பெறுங்கள். உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வீடு வந்து சேரும். அவ்வளோ அற்புதமான வாசம். நீங்கள் வாங்கி இதை ஸ்மெல் பண்ணும்பொழுது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.